வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, திக்ர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது நம்ம நாக்கு வந்து சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும்போது மனசு வந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு உணரணும். நம்ம அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம மனசு வந்து உணரணும். நம்ம நாக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது நம்ம மனசு வந்து அல்லாஹ் நன்றிக்குரியவன் அப்படின்னு வந்து அர்த்தம் வந்து உணரணும். அதேமாதிரி நம்ம வந்து திக்ர் பண்ணும்போது எப்பொழுதுமே அர்த்தம் புரிஞ்சு உணர்வோடு நம்ம திக்ர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 2வது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தொழுகைக்கு அப்புறம் பாவத்தை கழியறதுக்காக தான் இந்த திக்ர் பண்ணுதோம். அதனால் 2வதாக நம்ம திக்ர் பண்ணும்போது நம்ம பாவம் செஞ்சிட்டோங்கிற ஒரு வருத்தத்தோட, கவலையோட, அந்த உணர்வோடு நம்ம வந்து அல்லாஹ்க்கு பயந்து அச்சத்தோட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம வந்து அந்த வருத்த உணர்வோடு நம்ம வந்து திக்ர் பண்ணணும். இப்படி அர்த்தத்தோட, வருத்த உணர்வோட, அச்சத்தோட, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம வந்து திக்ர் பண்ணணும். இதுதான் திக்ர் பண்ணக்கூடிய வரைமுறை. இதை நீங்கள் பயிற்சி ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் தொழுகைக்கு அப்புறம் பண்ணும்போது உங்களுடைய இதயங்கள் வந்து மென்மையாகவும், கடினமாக இருக்கிறதுனால தான் பாவங்கள் செய்ய தோணும். நம்மளுடைய நாக்கு கூட அசுத்தமான வார்த்தைகள் பேசும். இப்படி இந்த வரைமுறையை பின்பற்றும் போது நாக்கு வந்து அசுத்தமான வார்த்தைகள் பேச முன் வராது. அதனால் இதை வந்து ஒரு நாளைக்கு 5 முறை இதை பயிற்சி பெறுங்க. உங்கள் நல்ல கெட்ட வார்த்தைகள் எதுவுமே உங்களுக்கு மனசுக்குள்ளே வராது. அல்லாஹ்க்காக பயன்படுத்துங்கள், பலன் பெறுங்கள்.